வணக்கம் மக்களே, நம்ம சோளா ஹோட்டல் வாங்க. நம்ம சாப்பிட போகலாம். சோளா ஹோட்டல் போயாச்சு, கை கழுவி உட்காந்தாச்சு. இலை கொண்டு வந்து வச்சுட்டாங்க, போட்டாங்க. நம்ம 2 புரோட்டானோ, ஒரு ஆம்லேட்டு, அப்புறம் ஒரு கிம்மா பிரியாணி. அண்ணா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டம்ளர் எடுத்துகிட்டு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. பார்த்தா ஜக்கில் பார்த்தா தண்ணி இல்லை. அப்புறம் ஜக்கில் போய் தண்ணி மோந்து கொண்டு வந்து ஊற்றினாங்க. தண்ணி நல்லா ப்யூரிஃபை பண்ண தண்ணி தான். ஸோ நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் சொல்லி முடிச்சாச்சு. நம்ம இலையெல்லாம் ஃபஸ்ட்டு தொடச்சி நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். அண்ணன் பார்த்தீங்கன்னா புரோட்டா கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆமாம், சரி. கிம்மா பிரியாணி சரி, ஒன்று கொடுத்துருங்க. 2 வச்சிருங்க. பிச்சு போட்டுக்கோ. பரோட்டா பார்த்தீங்கன்னா பிச்சு போட்டாச்சு மக்களே. ஏன்னா பரோட்டாங்கிறது ஸ்டைலே பிச்சு போட்டு குழம்பு ஊற்றி நல்லா ஊற வச்சு சாப்பிட்றது தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரும் பார்த்தீங்கன்னா நல்லா பிச்சு போட்டுருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பரோட்டா சாப்பிட்றதுனாலே சந்தோஷம்தான். குருமா அண்ணன் கொண்டு வந்து விட்டார். பார்த்தீங்கன்னா சிக்கன் குருமா இருந்தது, வெஜ் குருமா இருந்தது. நம்ம எப்பயும் போல் சிக்கன் குருமா ஊற்றி உழப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு நாமளே குருமா ஊற்றிக்க வேண்டியதாக. ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு நாமளே குருமா ஊற்றுறால நிறைய குருமா ஊற்றி சாப்பிட்லாம். பரோட்டா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். உங்களுக்கு நான் கடைசியில் சொல்கிறேன் இது எந்த லொக்கேஷன்னு. நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா குருமா எடுத்து ஊற்றிட்டு இருக்கிறாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பரோட்டா சாப்பிட்றது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பரோட்டா கூட எப்பயுமே பார்த்தீங்கன்னா தயிர் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பரோட்டாங்கிறது மைதா கூட நம்ம வெங்காயம் சேர்த்தும் போது நமக்கு ஜீரணம் ஆகும். ஸோ அதனால தான் தயிர் வெங்காயம் சேர்த்துக்கிறோம். தயிர் வெங்காயத்தோட பரோட்டாவும் இந்த குருமாவும் உழப்பி அடிக்க மேலே எந்த மாதிரி டேஸ்ட்னா அந்த மாதிரி. நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக வர்றவங்க வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சொல்லியிருந்தோம் கில்மா பிரியாணி 1 பிளேட்டுன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணன் கொண்டு வந்து வச்சுட்டாரு. அதுக்குள்ளே நான் புரோட்டா முடிக்கவே இல்லை. ஏன்னா புரோட்டா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புரோட்டா நல்லா வலிச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. இப்போ பாருங்கள் கில்மா பிரியாணி கொட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சுட சுட கில்மா பிரியாணி. இது கில்மா பிரியாணி பேர் என்னென்னா பிரியாணிலே பார்த்தீங்கன்னா சில்லி, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, முட்டையெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி தருவாங்க. அதாவது பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் சொல்லலாம். ஆனால் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இது பேர் கில்மா பிரியாணி தான். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. பிரியாணி டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்தது. வேறு லெவலான டேஸ்ட்டு தான். நீங்களே பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ அரோமேட்டிக்காக இருக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் பிரியாணியோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம அண்ணன்கிட்ட சொல்லியிருந்தோம் தயிர் பச்சடி கொஞ்சம் வைங்கன்னு. அவரும் பார்த்தீங்கன்னா நீட்டாக பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தயிர் பச்சடி அதிகமாக தான் வச்சாங்க. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கும் தயிர் வெங்காயம் தான் அடிப்பொலியான டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அங்கே கடைக்கு வர்றது மெயின் காரணமே அந்த தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் புரோட்டா, பிரியாணி, கில்மா பிரியாணி தான் அங்கே ரன்னிங் ஆகிட்டே இருக்கும். நாங்கள் எந்த ஹோட்டல் போனாலும் எந்த டிஷ்ஷு ரன்னிங்கில் ஓடிட்டு இருக்கோ அதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஓடுறது தான் எப்பயுமே குவாலிட்டியாகவும் இருக்கும். அதே சமயம் ஃபுட்டோட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். இப்போ நீங்கள் புதுசாக ஏதாவது ஹோட்டல் போகிறீங்கன்னா அந்த ஹோட்டலில் நாங்கிட்ட போய் கேளுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.